இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இடைநிலை அப்படின்னு ஒரு கேள்வி பார்க்க போறோம். ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளி விவரத்தினுடைய இடைநிலை என்ன? இடைநிலை அப்படின்றது மீடியன். மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ முதல் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தை முதல்ல நம்ம அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையில முதல்ல நம்ம எழுதிக்கணும். டேட்டா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, இல்லாட்டி நம்ம அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறோம்னு பாருங்க. இதுல மொத்தம் 11 டேட்டா இருக்கு. நம்பர் ஆஃப் டேட்டா ஆட் நம்பரா இருந்தா என்ன செய்ய போறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அடிச்சாச்சா? இப்ப இடையில ஒரே ஒரு நம்பர் இருக்கா, இந்த நம்பருக்கு பேர் தான் மீடியன். ஓகேங்களா? ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தா கண்டிப்பா நடுவுல ஒரே ஒரு மீடியன் இருக்கும், ஒரே ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூக்கு பேர் தான் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தினுடைய இடைநிலை. இது நம்ம ஃபார்முலா படி யூஸ் பண்ணும்போது n+1/2 அப்படின்ற வேல்யூ பார்க்கணும். என்னோட வேல்யூ என்ன? மொத்த வேல்யூ எவ்வளவு? 11 டேர்ம் இருக்கு. 11 + 1 என்ன வரும்? 12/2. அப்ப 6. அப்ப ஆறாவது உறுப்பு தான் இந்த புள்ளி விவரத்தினுடைய இடைநிலை. ஆறாவது உறுப்பு என்னன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப நம்ம ஆன்சர் 29 தான் நமக்கு தேவையான இடைநிலை. ஓகே, தேங்க்யூ.